ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸ்டே டியூன் வித் ரே. இன்றைக்கி நம்ம சேனலில் பாவக்காய் வச்சு எப்படி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ஒரு குழம்பு செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 2 பெரிய இந்த சைஸ் அளவுக்கு பாவக்காய் எடுத்திருக்கேன். அதை நான் ஃபஸ்ட்டு சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப பொடி பொடியாக வேணாம், ஓரளவுக்கு சாப் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பெரிய பெரிய சைஸில் போடாமல் நம்ம இந்த குழம்பு வந்து பொடி பொடியாக நறுக்கி போட போகிறோம். இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த பாவக்காயை நான் அப்படியே தான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதை பார்த்திங்கன்னா ரொம்ப பிஞ்சாக தான் இருக்குது, விதை எதுவும் அவ்வளோ இல்லை. அதனால் அப்படியே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு கட் பண்ணால் போதும், ரொம்ப பொடி பொடியாக வேணாம். ஸோ இப்போ இந்த பாவக்காயை வந்து நம்ம ஃபஸ்ட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு அளவாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஸோ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாவக்காயில் அந்த எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பாவக்காயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பேட்சாக போட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே வேகிற அளவுக்கு பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த பாவக்காயோட கசப்பு கொஞ்சம் குறையும். இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்ததும் எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெயிலேயே வெந்துருச்சு பாருங்கள். இப்போது இன்னொரு பெரிய கடாயை வச்சுட்டு நம்ம பாவக்காய் ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அந்த எண்ணெயிலேருந்தே கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி 2 பாவக்காய் எடுத்துருக்கறனால கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து எடுத்திருக்கேன். 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இதில் கடுகு, உளுத்தப்பருப்பு போட்டு நல்லா பொரிக்க விட்டுடுறேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுட்டு சின்ன வெங்காயமோ இல்லை பெரிய வெங்காயமோ நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 2 பாவக்காய்க்கு 1 முழுசாக போட வேண்டியது இருக்கும். இல்லைன்னா ஒரு பாவக்காய் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அரை பெரிய வெங்காயம் கரெக்டாக இருக்கும். இதை நல்லா அந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் இது கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுமே இது கூட நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நான் இதில் 2 தக்காளியை நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 2 பாவக்காய் எடுத்துருக்கனால நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் 1 செய்கிறதா இருந்தீங்கன்னா ஒரு தக்காளி மீடியம் சைஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த தக்காளி நல்லா அதில் மசிஞ்சு வரட்டும் இந்த வெங்காயத்து கூட. இது கூட நம்ம மஞ்சள் தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு தூள் ஆட் பண்ணாலும் பண்ணலாம், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். வரமிளகாய் தூளே இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலாலாம் பச்சை வாசனை போனதும் நம்ம பொரிச்சு வச்சுருக்க பாவக்காயை இது கூட ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், இது வேகணும்னு அவசியம் இல்லை, ஆல்ரெடி எல்லாமே வெந்துருச்சு. ஸோ இப்போ நான் 2 லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். நான் 2 பாவக்காய் எடுத்துருக்கனால இவ்வளோ புளி எனக்கு தேவைப்பட்டது. நீங்கள் ஒரு பாவக்காய் மட்டும் எடுத்துட்டிங்கன்னா அதே மாதிரி ஒரே ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு சின்னதாக ஒரு உருண்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சுகர் வந்து இந்த கிரேவியில் ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் இந்த கிரேவியில் பார்த்திங்கன்னா கசப்பு, இனிப்பு, காரம் எல்லா டேஸ்ட்டும் கலந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு கண்டிப்பாக. ஸோ இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியாக இருந்தது இல்லையா புளி ஊற்றினக்கப்புறம், அதெல்லாம் நல்லா கொதித்து கொஞ்சம் கெட்டி பதம் வரணும். அண்ட் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நீங்கள் இறக்குறக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது சாப்பாடு கூட ரொம்ப சூப்பராக போகும், மேட்ச் ஆகும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது நீங்கள் செஞ்சிங்கன்னா பாவக்காய் குழம்பு பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்கள்.